எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பா இருக்கேன். சில தகவல் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். காலையிலே நல்ல நல்ல தகவல், எல்லாமே நல்ல தகவல்னே வச்சுக்கோங்க. முதல் தகவல் என்னன்னா, அ குவைத்தோட துறைமுகத்தை வந்து ட்ரோன் தாக்கி இருக்குது. அதனால உயிர் இழப்பு எதுவும் இல்லை. ஆனால் பொருட்கள் மட்டும் சேதாரம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. உண்மையிலே பொருள் போனா போதுன்னு வச்சுக்கோங்க. எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாமல் நடந்தா அது வந்து கொஞ்சம் சிறப்பு. எப்படி இருந்தாலும் நடக்காமல் இருக்க போகிறது இல்லை. என்னைக்கு இந்த பிரச்சனை முடியுதா நீ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த ட்ரோனும் வராமல் நிம்மதியாக தூங்க முடியும். அது வரைக்கும் வந்து எங்கன்னா வீழ்ந்தாலும் உயிர் சேதாரம் இல்லாமல் இருக்கணும். அந்த கடவுளை வேண்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மழை மழை நின்றுடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு சின்ன தூரலோடு இல்லை, நல்லா வெயில் அடிக்குது. ஆனால் நேற்று வந்து நல்ல மழை. சில வீடியோலாம் பார்த்தேன் நான். காரு ஃபுல்லும் அப்படியே மேலே தண்ணி போகுது. அது இல்லாமல் இந்த பேஸ்மெண்ட் அடியில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை. இப்போ சில டிரைவருங்களுக்கு, சில வீட்டு பணி பண்ணுறவங்களாம் பேஸ்மெண்ட்டில் ரூம் கொடுத்துருவாங்க. அவங்களாம் ரொம்ப அவஸ்தை. அதில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு ஒரு பெண் வந்து, ஒரு வீட்டு பணிப்பெண் வந்து பேஸ்மெண்ட்டில் மாட்டிக்கிற மாதிரி. அது ஒரு வீடியோ பார்த்தேன். உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டுன்னு இருக்காங்க. குறிப்பாக அந்த ரோடு வந்து ஆய்வு பண்ணி, ரோட்டு அளவுக்கு மேலே தண்ணி இருக்கிறதால அந்த ரோடு பிளாக் பண்ணி வேறு ரோட்டுக்கு விட்டு, அதுக்கப்புறம் அதில் நல்லா ஆய்வு சிறப்பாக பண்ணின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேசிய பசுமை படை அவங்க வந்து இந்த மழை நின்னதுக்கப்புறம் அங்கங்கே தேங்கி இருக்கிற தண்ணியை வந்து அந்த இடத்த விட்டு வெளியேற்றின்னு இருக்காங்க. மோட்ரு மூலமாக, டேங்கர் மூலிமா அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து எல்லாம் வெளியே எடுத்து எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா உண்மையிலே ரொம்ப அதிகமான மழை. இது வந்து அஃபிஷியலாக அவங்களே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்த்தா, அது 10 நாளைக்கு இந்த இராணுவ படைகள் தாக்க மாட்டேன்னு அமெரிக்கா அறிவிச்சுக்குதுன்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அது என்ன தான் அறிவிச்சிருந்தாலும் அமெரிக்காக்காரன் என்ன தான் போர் தொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் ஈரான் இஸ்ரேல் அடிச்சுன்னு தான் கிடக்குது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன தகவல் வருது, இன்னும் ஏதாவது நல்ல செய்தி வருதா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு தகவல் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு வேலை எதுவும் வரல, பார்க்கலாம். காலையிலேருந்து ஒரு வேலை கூட வரல. டைம் 9 மணி. ஆனால் நம்மளுக்கு முட்டை சாதம் வந்திருக்கு. மதியத்தில் புளி சாதம் வந்துச்சு. இப்போ முட்டை சாதம் நல்லா அருமையாக இருக்குது. வேலை தான் வரல, சாப்பாடாவது சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். எங்கே வெயிட் பண்ணுறது, டைமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வெளியவும் போக மாட்டாங்க. போய் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அதில் ஏதாவது தகவல் வந்துக்குதான்னு பார்த்துட்டு வீடியோ முடிப்போம். வேலை தகவல் எதுவுமே வரல. ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். என்னென்னா, அந்த முந்தா நேற்று சர்வதேச விமானம் கிட்ட வந்து அந்த எரிபொருள் சேமிப்பு கிடங்கு மேலே ஒரு ட்ரோன் ஒன்று வந்து ஃபயர் ஆச்சு இல்லையா, அது ஃபுல்லாக கட்டுப்படுத்திட்டாங்க. அதை போய் மாண்புமிகு பிரதமர், குவைத் பிரதமர் அவர் போய் பார்த்து ஆய்வு பண்ணி எல்லாம் செக் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள பாராட்டிட்டு ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கான போட்டாக்கள் தான் இது. மற்றபடி பார்த்தா இந்த போர் என்னைக்கு முடியுமோ தெரியல. ஓனர் இங்கே இருக்கிறதால மேடம் எங்கேயும் வெளியே போகல. இல்லைன்னா ஏதாவது வெளியே போய் அப்படின்னு ஏதாவது காட்டியிருக்கலாம். அதுக்கும் வழி இல்லை. கார் சாவி ஓனர் வீட்டில் இருக்கிறதால என்னாலேயும் வெளியே கடைக்கு போக முடியல. அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுச்சு. சரி, இன்றைக்கி காலையிலேருந்து வந்து சொன்ன அந்த 2-3 தகவல் மட்டும் வச்சுக்கின்னு உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிடுங்க. இல்லைனா கூட வீடியோ நல்லா வராது. ஒரு டிரைவருக்கு எப்படி வேலை வருதோ அப்படி தான் வரும். என்ன பண்ணுறது, எனக்கு நானே கலாய்ச்சிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்காவது பார்ப்போம் வேலை அதிகமாக வருதா, இல்லை நாளைக்கு ஏதாவது தகவல், புது புது தகவல் வருதா, இதில் நமக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வீடியோலாம் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.